அப்போ இன்னைக்குள்ள ப்ரோக்ராம் எல்லாரும் அட்டன் பண்ணோம். எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா, மோசமா இருந்துச்சா? ஆனா இப்போ என்ன ஆயிடுச்சு, சாயந்தரம் ஆயிடுச்சு, அப்படிதானே? அப்போ எல்லாமே நம்ம பார்த்தோம். ஒரு பிஸ்னஸ்னா என்னன்னு பார்த்தோம். இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தீங்கன்னா பேங்கிங்னா என்னன்னு பார்த்துருப்பீங்க. பேங்க்ல எப்படி அப்ரோச் பண்ணணும், லோனுக்கு எப்படி அப்ரோச் பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்பாங்க, இது எல்லாமே பார்த்தீங்க. ஸ்கீம்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு. ஸோ எம்எஸ்எம்இல என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்கு, அதுக்கு என்னென்ன தகுதிகள், அதெல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. எப்படி அப்ரோச் பண்ணணும், என்னென்ன அப்ளிகேஷன் தேவை, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை, எல்லாமே சொல்லி கொடுத்துருப்பாங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்த்தோம்னா பிஸ்னஸ்னா என்னன்னு பார்த்தோம். பிஸ்னஸ் எப்படி ஆரம்பிக்கணும், எந்த மாதிரி ஆரம்பிக்கணும், பிஸ்னஸ் ஆரம்பிச்சா என்ன இருக்கும், கண்டிப்பா ரிஸ்க் வந்து கண்டிப்பா இருக்கும். ரிஸ்க் வந்தா அதை என்ன பண்ணி ஆகணும், எப்படி ஓவர் கம் பண்றதுன்னு பார்த்தோம். அடுத்தபடியா இந்த ரிஸ்கை நம்ம ஓவர் கம் பண்ணாலும் கவர்மெண்ட்ல இருந்து கொஞ்சம் நாம்ஸ் சொல்லியிருக்காங்க. அந்த நாம்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணி தான் ஆகணும், கண்டிப்பா கடைபிடித்து தான் ஆக வேண்டும். அதை கடைபிடிச்சா மட்டும்தான் நம்மளால என்ன பண்ண முடியும், இந்த பிஸ்னஸ் எல்லாம் நல்ல முறையா நம்மளால ரன் பண்ணி கொண்டு போக முடியும். இது எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல நமக்கு என்ன இருக்கு, ஒரு டாக்ஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கு. அதுக்கு ஜிஎஸ்டின்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இந்தியா ஃபுல்லா அதே டாக்ஸ் ஸ்ட்ரக்சர் தான். இந்த டாக்ஸ் வந்து நம்ம என்னதான் பண்ணி ஆகணும், கண்டிப்பா கஸ்டமர்கிட்ட இருந்து வாங்கி நம்ம அடைச்சதையும் சேர்த்து நம்ம என்னதான் பண்ணி ஆகணும், ஃபைல் பண்ணி தான் ஆகணும். ஜிஎஸ்டி நம்பர் நம்ம வாங்கி வச்சுக்கிட்டு எனக்கு 20 லட்சத்துக்கு மேல எனக்கு சேல்ஸ் இல்லை நம்ம என்ன பண்ண முடியாது, சொல்லிட்டு சும்மா இருக்க முடியாது. ஜிஎஸ்டி நம்பர் வாங்கிட்டோம்னாலே நம்ம என்ன பண்ணிதான் ஆகணும், நமக்கு ஒரு சேலும் நடக்கலைனாலும் 100 ரூபாவுக்கு சேல் நடந்தாலும் என்னதான் பண்ணி ஆகணும், ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு நம்ம சொல்லித்தாகணும். நான் சேல் பண்ணேன், இல்லை எனக்கு 0 சேல்ஸ் தான் நடந்துச்சு, நம்ம சேல் பண்ணி சொல்லித்தாகணும். இப்போ நம்ம சொன்ன அந்த ரூல்ஸ் எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணலைன்னா என்ன நடக்கும்னா, முதல்ல ஃபைன் போடுவாங்க. அடுத்தபடியாக என்ன நடக்கும்னா நம்ம பிஸ்னஸ் என்னது க்ளோஸ் பண்ண வேண்டிய நிலைமைக்கு கொண்டு தள்ளப்படுவோம். இல்லை நான் க்ளோஸ் பண்ணலை, நான் சும்மா தள்ளுறதுனால நம்மளால முடியாது. ஏன்னா சும்மா தள்ளிட்டோம்னா இன்னொரு நாள் நமக்கு என்ன இருக்குன்னா இதனால பெரிய பாதிப்பு வரும். என்ன பாதிப்புன்னா, இன்னொரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிற நேரம் அங்கிருந்து சொல்லுவாங்க, நீங்க அன்னைக்கு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சு அதுல இவ்வளவு நிலுவைத் தொகை இருக்கு, இதெல்லாம் நீங்க கிளியர் பண்ணா மட்டும்தான் உங்களால என்ன பண்ண முடியும், புதிய ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க முடியும். நம்ம ஆரம்பிக்கிற நேரமும் லீகலி என்னென்ன உண்டோ எல்லாத்தையும் ஃபாலோ பண்றணும். அதே மாதிரி எனக்கு தேவையில்லை என்று விட்டு விட்டாலும் என்ன பண்ணணும், எல்லாத்தையும் நம்ம வந்து கரெக்டா இது பண்ணோம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு கம்பெனி பார்த்தோம், ஜோதி லேப்ஸுங்கிற ஒரு கம்பெனி பார்த்தோம். அவங்க வந்து ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி 16 கோடி ப்ராஃபிட் பார்த்தவங்க இப்போ 2024 350 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளோட பிஸ்னஸும் இப்படிதான் இருக்கணும், ஒரு எய்ம் இருக்கணும். கண்டிப்பா நான் இன்னைக்கு வந்து 100 ரூபாய்க்கு நான் பிஸ்னஸ் பண்றேன்னா அடுத்த வருஷம் என்னுடைய பிஸ்னஸை வந்து நான் ஒரு 10,000 ரூபாய்க்கு பண்ணுவேன். அதுக்கு பிறகு நான் 1 லட்சத்துக்கு வருவேன். ஒரே நாள்ல எல்லாராலையும் பெரியவங்க ஆக முடியாது, கிராஜுவலா தான் ஆக முடியும். நம்ம பிஸ்னஸ் வந்து பிளான் பண்றது இந்த மாதிரி இருக்க வேண்டும். ஸோ எல்லாரும் நல்ல ஒரு நாலேஜ் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுடைய பிஸ்னஸ் வளர்வு பெற என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. சரி, ஸோ இதை முடிச்சுட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க, பிஸ்னஸை ரெஜிஸ்டர் பண்ணுவீங்களா இல்லை அப்படியே விட்டுருவீங்களா? ரெஜிஸ்டர் பண்ணுவீங்க. ஃபர்ஸ்ட் நீங்க வந்து இன்னைக்கு பண்ற பிஸ்னஸ்ல கொஞ்சம் கூட சேலை இன்க்ரீஸ் பண்ண பாருங்க. நீங்க இப்போ வந்து 10,000 ரூபாய்க்கு பிஸ்னஸ் பண்றீங்கன்னா அதை ஒரு 1 லட்சம் வரைக்கும் கொண்டு போங்க. முதல்ல உங்களோட சேல்ஸை வந்து என்ன பண்ணுங்க, 1 லட்சம் வரைக்கும் கொண்டு போங்க. அந்த 1 லட்சத்துக்கு நீங்க அச்சீவ் ஆயிட்டீங்கன்னா என்ன பண்ணுங்க, நீங்க ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனியை என்ன பண்ணுங்க, ரெஜிஸ்டர் பண்ணுங்க. நீங்க 10,000 பண்ற நேரமே நீங்க பண்ண வேண்டாம், ஒரு லெவலுக்கு போங்க. லெவலுக்கு போனதுக்கு பிறகு நீங்க என்ன பண்ணுங்க, ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா. ஏன் அதை சொல்றேன்னா, நீங்க இதை ரெஜிஸ்டர் பண்றதுக்கு எல்லாம் உங்களுக்கு காசு தேவை. இந்த பிசினஸ்ல இருந்து என்ன பண்ணுங்கன்னா அந்த காசை எடுக்க பாருங்க. இப்போ சின்னதா பண்றதுலேயே கொஞ்சம் கொஞ்சமா சேமிச்சு என்ன பண்ணுங்கன்னா, அது ரெஜிஸ்ட்ரேஷன் ஆனாலும் சரி, ரெகுலேஷன்ஸுக்கு இப்போ கவர்மெண்ட்டுக்கு பே பண்ற ஃபீஸ் ஆனாலும் சரி, எல்லா ஃபீஸையும் என்ன பண்ணுங்கன்னா இந்த சின்ன லெவல்ல இருந்து நீங்க பண்ணி சம்பாதிச்சு அதை வச்சுட்டு என்ன பண்ணுங்கன்னா பிரைவேட் லிமிட்டடா ஆரம்பிச்சு இது பண்ணுங்க. அதுக்கு மேல இன்னொரு விஷயம், நீங்க பண்ற பிசினஸ்ல இன்னொருத்தங்களை நம்பி இருக்கிற மாதிரி பண்ணாதீங்க. இன்னொருத்தங்களை நம்பி நீங்க பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னா, அவங்க உங்க பிசினஸை விட்டுட்டு போயிட்டாங்கன்னா நீங்க என்ன பண்றதுன்னு தெரியாம இருப்பீங்க. ஸோ உங்க பிசினஸ்ல எல்லா விஷயங்களையும் நீங்க செய்யணும்னு சொல்லல, ஒருத்தங்க இல்லைன்னா அதை சமாளிக்கிற அளவுக்காவது நீங்க என்ன பண்ணுங்க, அந்த விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்லை எனக்கு வேலைக்கு ஆள் வச்சிருக்காங்க, அவங்கள வச்சு நான் பண்ணிடுவேன், அப்படி இருக்காதீங்க. இந்த வேலைக்கு இருக்க ஆள் உங்க சொந்தக்காரனோ உங்களோட பிள்ளைங்களோ கிடையாது, யாரோ ஒருத்தன் அவனுக்கு இதை விட நல்ல ஒரு ஆஃபர் கிடைச்சு நம்ம என்ன பண்ணிடுவாங்க, அவங்க போயிடுவாங்க. அவங்களுக்கு நீங்க யாரும், அவங்க சம்பளத்தை இருக்கிறவங்க, காசு கூட வந்து அவங்க போயிடுவாங்க. ஸோ அதனால அவங்க இல்லைனாலும் உங்க பிஸ்னஸை உங்களால சமாளிக்க முடிகிற மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க, நல்ல ஒரு விஷயமா கொண்டு போங்க. நீங்களும் அதனால டேக்ஸ் ஆனாலும் சரி, பிஸ்னஸ்ல இருக்க ஒரு மிஷின் ஆப்ரேட் பண்றதானாலும் சரி, ஒரு கடையில போய் விற்கிறதானாலும் சரி,
கடையில இருந்து உள்ள நிலுவைத் தொகையை போய் வாங்குறதானாலும் சரி, எல்லா விஷயங்களையும் நீங்க என்ன பண்ணுங்க, நீங்களும் கூட நின்று செஞ்சு எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதை பண்ணீங்கனாலே நீங்க என்ன பண்ணலாம், பாதி ரிஸ்கை வந்து நீங்க வந்து ஓவர் கம் பண்ணிடுவீங்க. நம்ம என்ன சொல்றதுன்னா, ரிஸ்க் வந்து சிலது நம்மளால ஓவர் கம் பண்ண முடியும், சிலது வந்தாதான் நமக்கு தெரியும் அது ரிஸ்க்குன்னு. அந்த ரிஸ்க் அந்த டைம் தான் நம்மளால பார்க்க முடியும். ஆனா மேக்சிமம் இந்த ரிஸ்க்கும் வராத மாதிரி நீங்களும் பார்த்து நல்லபடியா பிசினஸை டெவலப் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் வணக்கம். நம்ம தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்வாதார இயக்கத்தின் மூலமா தொழில் முனைவோர்களுக்காக ஆரம்ப கட்டத்துல தொழில் பழகி செய்துட்டு இருக்கிற நமக்காக இந்த 3 நாட்கள் தொழிற்பயிற்சி கொடுத்துருக்குறாங்க கவர்மெண்ட்ல இருந்து. இதுல முதல் நாள் வந்து பேராசிரியர் சஜீவ் சார் நமக்கு வந்து பயிற்சி தொடங்கி நடத்தினாங்க. அதுல வந்து தொழில் முனைவோருடைய பண்புகள் என்ன, அதை குறித்து, அதுக்கப்புறம் நம்முடைய தொழிலை அடுத்த கட்ட லெவலுக்கு எப்படி நம்ம கொண்டு போகணும், மதிப்பு கூட்டு பொருட்கள் எப்படி செய்யறது, அதை செய்து எப்படி நம்ம சந்தைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நமக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் 2வது நாள் வந்து அஜித்குமார் சார் மோட்டிவேஷன் ஸ்பீச் அஜித்குமார் சார் வந்து நமக்கு 2வது நாள் சொல்லிக் கொடுத்தாங்க. பேங்கிங்கை குறித்து நிறைய சொல்லிக் கொடுத்தாங்க. ஒரு பேங்க்ல நம்ம வந்து நம்ம தொழில் சார்ந்து லோன் எடுக்கணும்னா என்ன பண்ணணும், எப்படி அணுகணும். அப்ப நம்ம வந்து பேங்க்ல போய் அணுகும் போது நம்முடைய வங்கி கணக்குல நம்முடைய இந்த ரூபா போடுறது, அதுக்கப்புறம் டிரான்சாக்சன் எப்படி இருக்கும், இருப்பு நம்ம வச்சிருக்கிறது குறிச்சு, அதுக்கப்புறம் கரண்ட் அக்கௌண்ட் குறிச்சு, அப்புறம் சேவிங் அக்கௌண்ட் குறிச்சு, நம்முடைய தொழிலுக்கு எந்த அக்கௌண்ட் தேவை, கரண்ட் அக்கௌண்டா சேவிங் அக்கௌண்டா, அதை குறிச்செல்லாம் நமக்கு ரொம்ப தெளிவா சொல்லி கொடுத்தாங்க. அதோடு கூட இல்லாம நேரம் தவறாமைங்கிற ஒரு விஷயத்தையும் குறித்து நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. எப்படி அந்த சரியான நேரத்துக்கு நம்ம திட்டமிட்டு போய் சேர்றது, நம்முடைய வேலை வாய்ப்புக்காக எந்த சூழ்நிலையிலும் நம்ம தடங்கள் ஏற்படாதபடிக்கு தொடர்ந்து அந்த சர்வீஸை நம்ம செய்யணும். ஒரு ஆர்டர் எடுத்தா சரியான நேரத்துக்கு கொண்டு செல்லணும் எப்படி அப்படிங்கிறத குறித்து நமக்கு விரிவா சொல்லி கொடுத்தாங்க. அதிகமா பேங்கிங், அந்த பேங்கோட காரியங்களை குறித்து நமக்கு ரொம்ப தெளிவா சொல்லி கொடுத்தாங்க. 3வது நாள் வந்து சார் நமக்கு வந்து பேராசிரியர் ரிமல் ஐசக் சார் வந்து நமக்கு 3வது நாள் பயிற்சி கொடுத்துருக்குறாங்க. இன்னைக்கு வந்து நமக்கு அதிகமா எதை குறித்து சொன்னாங்கன்னா பிஸ்னஸை குறித்து தான். பிஸ்னஸை குறித்து வந்து முதலாவது பிஸ்னஸ் தொடங்குறத குறித்து ஒரு திட்டமிடல், நம்ம எந்த சூழ்நிலையில நம்முடைய பிஸ்னஸை கொண்டு போறது, அதுக்கப்புறம் வந்து ஒரு நிறுவனத்தை தொடங்கினா என்ன பண்ணிக்கணும், அந்த நிறுவனத்தை ஃபர்ஸ்ட் வந்து எப்படி தொடங்குறது, அதுல எத்தனை வகைகள் இருக்குது, அப்ப அதை தொடங்கின அந்த சுற்றுச்சூழல்கள் எப்படிப்பட்டதா இருக்கணும். கன்னியாகுமரி மாவட்டத்துல நமக்கு ஒரு நிறுவனம் தொடங்கினா அந்த சுற்றுச்சூழல்கள் எப்படி இருக்கணும், ஏன் இங்க அதிகமா நிறுவனங்கள் ஏற்படல, தொழில் நிறுவனங்கள் ஏன் ஏற்படலை, அதை குறித்து சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பிஸ்னஸ்ல இன்னும் வந்து இவங்க சார் வந்து பேங்கிங்கை குறித்து சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு பொருளை நாம எப்படி விற்கிறது, அதோட பேக்கிங்கை குறித்து தெளிவாக சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இன்னும் வந்து சந்தை இடர் என்ன, நாணய இடர் என்ன, அப்புறம் இப்படி அநேக காரியங்கள், சுற்றுப்புற சூழ்நிலைகள், ஒரு தொழிற்சாலை தொடங்கும்போது சுற்றுப்புற சூழ்நிலைகளை குறித்து நம்ம எங்கெங்கெல்லாம் இந்த அனுமதி வாங்குறது குறித்து, ஒரு நிறுவனம் தொடங்கும் போது அனுமதி வாங்குறது எப்படி, அதை குறித்து சொல்லி கொடுத்தாங்க. எங்க போய் எப்படியெல்லாம் அனுமதி வாங்கணும் அப்படிங்கிறதெல்லாம் குறித்து நமக்கு தெளிவாக சொல்லி கொடுத்தாங்க. இன்னும் டேக்ஸை குறித்து சொல்லி கொடுத்தாங்க. டேக்ஸ், ஜிஎஸ்டி இதெல்லாம் குறித்து நமக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. டேக்ஸை குறித்து சொல்லிக் கொடுக்கும்போது தெளிவாக சொல்லிக் கொடுத்தாங்க. நம்ம எப்பவுமே டேக்ஸ்னா ஒரு பாரம் போல நம்ம யோசிப்போம், அதை ரொம்ப தெளிவாக சொல்லிக் கொடுத்தாங்க. அது ஒரு பாரம் போல யோசிக்காம நம்ம வந்து கிளைண்ட்ட இருந்து தான் வாங்கி கொடுக்குறோம், நாம கையில இருந்து சொந்தமா கொடுக்கறது கிடையாது. அதை குறித்து நமக்கு அந்த ஒரு பாரமா ஒரு பய உணர்வு இருந்துச்சு. ஒரு தொழில் தொடங்கி நம்ம செய்யும் போது டேக்ஸ் வரும், அந்த அந்த எண்ணம், ஒரு பயமான அந்த எண்ணத்தை வந்து அதனால நமக்கு நம்மளை விட்டு எடுத்து போட முடிஞ்சுது அவங்க அதை சொல்லி கொடுத்ததுனால. அப்புறம் இன்னும் 3 நாள் ப்ரோக்ராமும் நமக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்தது. ரொம்ப நல்ல ஒரு சர்வீஸ். இதன் மூலமா நான் அந்த பயிற்சி கொடுத்த நம்ம தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்வாதார இயக்க அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து தொழில் முனைவர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் இவங்க இணைஞ்சு கொடுத்த அந்த பயிற்சிக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நோட்டு, புக்கு, ஃபைல், இன்னும் நம்முடைய சாப்பாடு எல்லா விதத்திலையும் நமக்கு உதவி செய்து இந்த பயிற்சிக்கு நம்ம தடை இல்லாம வர எல்லா விதத்திலையும் நமக்கு உதவி செய்தாங்க. எல்லா தேவைகளையும் சந்திச்சு கொடுத்தாங்க. ரொம்ப நன்றி சொல்லுது. என் பேரு அருள்மணி. நான் அழகப்பபுரத்துல உதய மகளிர் இணைந்த கரங்கள்ல பாரதி குழுவுல இருந்து வந்திருக்கிறேன். நாங்க வந்து இந்த 20 பேர் சேர்ந்து இந்த பஞ்சகாவியா, அமிர்த கரைசல், தேர்மோர் கரைசல், மீன் அமிலம் இதெல்லாம் நாங்க தயார் பண்ணுவோம். இது வந்து நம்ம இயற்கையில வந்து
இந்த யூரியா இந்த சைடுல இதெல்லாம் சாப்பிட்டு உடல்ல வந்து நச்சுத்தன்மை நம்மளுக்கு அதிகரிச்சிருக்கு. அதனால நோய்கள் பலவிதமாக இருக்கனால என்ன இயற்கை உரத்துல தான் இறங்கணும்னு சொல்லிச்சு. வேளாண்மை துறை அதிகாரி மூலம் நாங்கள் கலெக்டருக்கு மூலம் 1 லட்சம் ரூபாய் நன்கொடை பெற்று இந்த குழுவை நாங்கள் ஆரம்பிச்சு இது வந்து 1 வருஷமாக ஜனவரி 26ஆம் தேதி எங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் கலெக்டர் தந்தாங்க. அதுக்கும் வரும் நாங்கள் அந்த தொழிலை நடத்திக்கிட்டு வரோம். தொழில் நடத்திட்டு விற்பனையும் நாங்கள் பண்ணியிருக்கோம். இனியும் நாங்கள் மேலும் விற்பனை பண்ணதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். எங்களுக்கு அதிகாரிகளும் சப்போர்ட் இருக்கிறாங்க. இது வந்து பஞ்சகாவியா வந்து மாட்டுச்சாணம், கோமியம், தயிர், பால், நெய், சர்க்கரை இதன் மூலம் தான் அந்த பஞ்சகாவியா நாங்கள் பண்ணுவோம். அதே மாதிரி அமிர்த கரைசல், மாட்டுச்சாணம், கோமியம், சர்க்கரை இந்த 3 சேர்த்து கலந்து தான் ஒரு கலவை. தேர்மோர் கரைசல் வந்து தேங்காய் பால், தயிர் இது சேர்ந்து 2 சேர்ந்த கலவை தான் தேர்மோர் கரைசல். மீனமிலம் கழுவி மீன்ல இருந்து சர்க்கரையும் சேர்த்து ஒரு திரவம் செய்து அதை பயன்படுத்தி கலந்து வச்சிருக்கிறோம். இதுல வந்து இந்த 1 லிட்டர் பாட்டில 10 லிட்டர் தண்ணியில கலந்து 10 தென்னை மரத்துக்கு மற்றபடி செடிகளுக்கும் தெளிச்சு வந்தால் வந்து மரங்கள் நல்லா இதாட்டி இருக்கும். சில மரத்துல உள்ள பூக்கள் எல்லாம் நல்லா உதிரும். பூக்கள் உதிராம இருக்கிறதுக்கு இந்த மருந்துகள் இயற்கை உரங்கள் நம்மளுக்கு ஒரு முன்மாதிரியா இருக்கு. மீன் அமிலம் 1 மூடி அதை 1 லிட்டர் தண்ணியில மிக்ஸ் பண்ணி தெளிக்கவும் செய்யலாம், அடியில உரமாட்டு ஊத்தவும் செய்யலாம். அதனால நம்மளுக்கு பின்னால வந்து நல்ல இந்த நோய்கள் நொடி இல்லாமல் இருக்கத்தக்கதாக நம்மளுக்கு இந்த உரம் இயற்கை உரம் நம்மளுக்கு நல்லா உதவி செய்யும்.